அனைவருக்கும் வணக்கம். வாய்ஸ் ஆஃப் சனு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். மகாபாரத கதைகளை நம்ம ஒன்றா பார்த்துட்டு வர்றோம். அதில் மொத்தம் 18 பருவங்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு பகுதிகளும் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஆதி பருவம், சபா பருவம் பார்த்து முடித்தாச்சு. இப்போ வன பருவம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வன பருவத்தில் பகுதி 5 நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இந்த கதை பிடிக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்திரன் அர்ஜுனனிடம் தெய்வீக ஆயுதங்களை உபயோகிக்கிற முறையை கற்றுக்கொள்ள 5 வருட காலம் இந்திரலோகத்தில் இருந்து பயிற்சி பெற வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறான். அர்ஜுனனும் தனது சகோதரர்களுக்கு தாம் இங்கு பாதுகாப்பாக இருப்பதை தெரியப்படுத்தி விட்டால் 5 வருட காலம் இங்கு இருப்பதாக உறுதியளிக்கிறான். மேலும் லலித கலைகள் மற்றும் நடன சங்கீதத்திலும் அவன் பயிற்சி பெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. தேவலோகத்தில் கலைகள் யாவற்றிலும் சிறந்தவரான சித்திரசேனன் என்பவரிடம் இந்த பொறுப்பானது ஒப்படைக்கப்பட்டது. இதற்கிடையில் இந்திரலோகத்தில் அர்ஜுனன் நலமாக இருக்கிறான்ற செய்தி பாண்டவ சகோதரர்களுக்கு தெரிவிப்பதற்காக லோமச ரிஷி இந்திரனால் மண்ணுலகிற்கு அனுப்பப்படுறாரு. 5 வருட காலம் பயிற்சிகள் யாவும் முற்று பெற்ற பிறகு சித்திரசேனன் அர்ஜுனனை ஒரு நெருக்கடியான சோதனைக்கு ஆளாக்குறாரு. ஊர்வசி என்பவள் தேவலோகத்து பெண். அவள் எப்பொழுதும் தேவலோகத்தில் இருப்பவள். அவளுடைய அசாதாரணமான அழகை கண்டு விண்ணவர்களையும் மண்ணுலகத்தவரையும் காம வலையில் மயக்கி அவர்களை சோதனைக்குள்ளாக்குவது அவளோட வேலை. அர்ஜுனனை காதல் வலையில் அகப்படும் தூண்டுதல் வேலைக்கு அந்த தேவலோக பெண் நியமிக்கப்படுறா. அவளும் அதுக்கு இசைந்தா. ஆனால் அர்ஜுனன் அவளை தன் அன்னையாக போற்றி வழிபட்டான். அதனால் அவளுடைய திட்டங்கள் அனைத்தும் தோல்வியடைந்தது. இத்தகைய தோல்வி அவளுக்கு நிகழ்ந்தது இதுவே முதல் தடவை. ஆகவே அவள் மிகவும் கோபத்துக்கு ஆளாகிறா. அத்தகைய கோபத்தோட அவள் அர்ஜுனனை ஒரு பேடுவாக மாறிப்போகும்படி சாபமிடுறா. பெண்களுக்கு முன்னிலையில் அவன் நடனம் புரிந்து அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும். இதுவே அப்பெண் அர்ஜுனனுக்கிட்ட சாபமாகும். அர்ஜுனன் திகைத்து போகிறான். தன்னுடைய தந்தையான இந்திரனிடம் தனக்கு நிகழ்ந்த பரிதாபகரமான நிலையை தெரிவிக்கிறான். இந்திரன் ஊர்வசியை தன் முன்னிலைக்கு வரவழைக்கிறான். அவளோட சாபம் வீண் போகாமல் சாபத்தில் ஒரு சிறிய மாறுதல் அமைக்கும்படி இந்திரன் கேட்குறான். அதோட விளைவாக ஒரு திருத்தம் செய்கிறான். சாபத்துக்கு ஆளான அர்ஜுனன் தேவை ஏற்படும் பொழுது அந்த சாபம் அவனை 1 ஆண்டுக்கு மட்டும் பிடித்து கொள்ளும். அதன் பிறகு மீண்டும் பழைய உருவத்துக்கு அர்ஜுனன் மாறிவிடுவான். இந்த சாபத்தை அஞ்ஞான வாசத்தின் போது பயன்படுத்தி கொள்ளலான்னு இந்திரன் அர்ஜுனனுக்கு ஆறுதல் கூறுறான். இது சாபம் போன்று தென்பட்டாலும் 1 வருட அஞ்ஞான காலத்தில் மறைந்திருக்க நல்ல வாய்ப்பு என்று கருதி அர்ஜுனன் அதை ஏற்றுக்கொள்கிறான். முற்றிலும் பரிபக்குவம் அடைந்திருக்கும் ரிஷிகளிடத்தில் காணப்படும் தெய்வீக தன்மை வாய்ந்த புலநடக்கத்தை பெற்றிருப்பதற்காக இந்திரனும் சித்திரசேனனும் அர்ஜுனனை பெரிதும் பாராட்டுறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.